எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே, மீட்பு ரசிகரும் ஆகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்களாக. நீங்கள் உங்களை குறைவுள்ளவர்களா நினைக்கலாம். ஆனா கர்த்தர் ஒரு விஷயத்த சொல்றாரு. 1 கொரிந்தியர் 13:10 சொல்ற மாதிரிதான், குறைவானது வரும்போது குறைவானது ஓடிப்போம். உங்களுக்கு குறிச்சதான குறைவான எண்ணங்கள், தாழ்வு மனப்பான்மைகள், மன அழுத்தங்கள், இவைகளை எல்லாவற்றையும் கர்த்தர் அகற்றி போடுவார். தேவ பிள்ளைகளை நான் சந்திக்கிறேன், நிறைய பேர்கிட்ட நான் பேசுறேன், நிறைய பேர் எனக்கு கால் பண்றாங்க. அந்த மக்களுக்காக தான் இந்த நாள்ல நான் பேசுறேன். ஒரே ஒரு விஷயம், மன அழுத்தம், தன்னை நினைச்சதான ஒரு தாழ்வு மனப்பான்மை, மன அழுத்தம், அந்த மாதிரியான எண்ணங்கள் உங்களுக்கு வேண்டாம். உங்களுக்காக கர்த்தர் போராடுபவராக இருக்கிறார். உங்களுக்காக கர்த்தர் பரிந்துரைக்கிறவராக இருக்கிறார். உங்களுக்காக கர்த்தர் பேசுகிறவராக இருக்கிறார். உங்களுக்காக கர்த்தர் சண்டை யுத்தம் செய்கிறவராக இருக்கிறார். கர்த்தருடைய சத்தியம் இருக்குது. அந்த சத்தியத்துக்குள்ளாக வாசம் பண்ணுகிற சத்திய வாசனாகிய கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். மன அழுத்தமோ, தேவையில்லாத யோசனையோ, எனக்கு யாரும் இல்லை அப்படிங்கிற அந்த உள்ளான உங்களை நீங்களே குறைச்சு மதிப்பிடாதீங்க. கர்த்தருடைய பிள்ளையை யாராலையும் குறைச்சு மதிப்பிட முடியும். ஏனென்றால் உலகத்தில் இருக்கிறவனையிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். 10 பேர் செய்யற வேலையை நீங்க ஒரு ஆளாய் செய்ய கர்த்தர் உங்களுக்கு வல்லமை தருவார். 10 பேர் நிக்கிற இடத்துல நீங்கள் தலையாக மாறத்தக்கதாக ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஒரே மனதுல வச்சுக்கொள்ளுங்க தேவஜனமே, கர்த்தர் உங்களை கைவிடுகிறவர் அல்ல. அவர் உங்களோடு கூட இருக்கிறார். உங்களுக்காக வழக்காடுகிற கர்த்தர், உங்களோடு பேசுகிற கர்த்தர். உங்களை ஒதுக்கி வைக்கிறாங்களா, அழுத்தி ஒரு ஓரமா உட்கார வைக்கக்கூடிய சூழ்நிலையை மனிதர்கள் உண்டாக்குனாலும் உங்களை எழுந்து பிரகாசிக்க பண்ணுகிறவர் கர்த்தர். அதனால உங்களை நீங்க குறைச்சி மதிப்பிடாதீங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து செய்ய நினைக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் உங்கள் வாயிலாகவே செய்வார். உங்களுடைய வாழ்க்கையில அற்புதத்தை செய்ய 100 ஆளை கொண்டு வருவார் கிடையாது. உங்கள் வாயிலாகவே கர்த்தர் செய்வார். நம்புங்க. கர்த்தருடைய வார்த்தை அப்படியே சொல்லுகிறது. நிறைவானது வரும்போது குறைவுகள் எல்லாம் ஓடிவிடும். குடும்பத்திலையும் சரி, தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் சரி, ஆவி ஆத்துமா சரீரத்திலையும் சரி, நிறைவான கர்த்தருடைய பிரசன்னமும், அவருடைய வல்லமையும், அவருடைய அன்பும், அவருடைய பரிசுத்தமும், அவருடைய ஜீவனும் உங்ககிட்ட வரும்போது, உங்களை இதுவரைக்கும் அடக்கி வச்சிருந்த, உங்களை இதுவரைக்கும் அழுத்தி வச்சிருந்த, உங்களை இதுவரைக்கும் குறைத்து மதிப்பிட்டு வச்சிருந்த, இதுவரைக்கும் உங்களை ஓரமா உட்கார வச்சிருந்த எல்லா பிசாசினுடைய தந்திரங்களும் ஓடிவிடும். கர்த்தர் அப்படியே செய்வாராக. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் உங்களோடு கூட இடைப்பட்டு இருப்பாருங்கிறத நம்புகிறேன். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஸ்தோத்திரம்.